ஆக்டர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருந்ததுனால ரஜினிகாந்த் சார் ரொம்பவே சோகத்தில் மூழ்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் தனுஷ் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களோட மூத்த பொண்ணான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் 2004 நவம்பர் 18 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் அவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்பவே நல்லபடியாக போயிருந்துச்சு. 2022 ஜனவரி 18 அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னும் அதனால அவங்க ரெண்டு பேரும் பிரியலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. தனுஷ் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இரண்டு பேருமே இந்த முடிவுலேருந்து இவங்க மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. கடந்த 2 வருஷமா இந்த ரெண்டு குடும்பமுமே அதற்கான முயற்சிகளில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சடனாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் இவங்க ரெண்டு பேருமே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பர விவாகரத்து வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. மேலும் 2004 எங்களுக்கு நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு அறிவிக்கும்படியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு கூடிய சீக்கிரத்தில் விசாரணைக்கு வரப்போகுது. எப்படி தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காராமா. ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்திருந்திருக்காரு. குறிப்பாக தனுஷ் அவர்கள்ட்ட பர்சனலாகவே பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஏகப்பட்ட முறை சொல்லி பார்த்துட்டாராமா. இருந்தும் இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கவே ஒரு வழியாக அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருக்காரு. அண்ட் கடைசியாக தான் மகளோட ஆசைப்படி அவங்க எடுக்கிற முடிவை எடுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு. கடந்த 2 வருஷமாக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் தான் மகளோட வாழ்க்கை இப்படி போயிருச்சே அப்படிங்கிற ஒரு கவலை அஸ் அ ஃபாதராக அவருக்கு அதிகமாகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை அவளோட க்ளோஸ் சர்க்கிள் அவர்கள்ட்ட சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த தனுஷ் ஐஸ்வர்யாவோட டிவோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினிகாந்த் சார் இவங்க ரெண்டு பேரோட காம்போல தலைவர் 171 படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் சீக்கிரமே ரிவீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏப்ரல் 22ஆம் தேதி மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் வழக்கம் போல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னோட படத்துக்கு எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு வீடியோவை சமீபத்தில் சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதில் நான் அந்த டீசரை பார்த்துட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது, இப்போவே நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சந்தீப் ரெட்டி வங்கா அவர்கள் எப்படியாப்பட்ட படம் இயக்குவார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவரே இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்கில் வாட்சாக இருக்கவும் டைம் ட்ராவலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.